ராஜலக்ஷ்மி மகாவுக்கு நிறைய வேலை வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சூர்யா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் மகாவுக்கு பாவான்னு சொல்லிட்டு அவர் தேவையான வேலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறாரு. இதை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி என்ன மகா இந்த வேலை பண்ணிட்டு இருக்க, ஏன் புள்ளையே நீ வேலை வாங்க துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. தாத்தாவும் பாட்டு என்ன சூர்யா செஞ்சா என்ன வேலைகளை செய்யக்கூடாதா, மாமா அத்தை எப்படி ஆம்பளைங்க வேலை செய்யறது தப்பு இல்லையா இது அப்படின்னு சொல்றாங்க. என்ன தப்பு, அவன் புருஷன் முன்னாடி செஞ்சுக்கிறாங்க, இதுல என்ன ராஜலக்ஷ்மி தப்பு கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. கோட்டீஸ்வரியும் பார்த்தீங்கன்னா மகா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் முடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிரபா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பிரபாவை பார்த்துட்டு விஜய் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. வா ப்ரோ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனாமிகா இருந்திருப்பாங்க, ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாங்க சடங்கெல்லாம் செய்யறதுக்கு. ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. கோட்டீஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இரு பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ பிரபாவை கூட்டிகிட்டு விஜய் கையை பிடிச்சிட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு. இந்த ரூமை நீ எடுத்துக்க பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அனாமிகா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அனாமிகா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், இவங்களை கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சாலட்ச மாதிரி பேசுகிறாங்க. பிரபா பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. அனாமிகா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க.